அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்மளே உடல் உறவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 200 முதல் 300 மில்லியன் விந்தணுக்கள் ஒரு மனிதனால் டெபாசிட் செய்யப்படுது. அந்த டெபாசிட் செய்யப்பட்ட விந்தணுக்கள் எல்லாமே கருப்பையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நீந்த தொடங்குது. ஆனால் இந்த பயணம் அவ்வளவு எளிது கிடையாது, ரொம்ப கஷ்டமானது. அதனால பாதியிலே எல்லாம் காணாம போயிடுது, தங்களோட முயற்சியை கைவிட்டுருது. கிட்டத்தட்ட 200 அல்லது 300 விந்தணுக்கள் மட்டும் தான் கருப்பை கிட்ட வந்து சேருது. ஆனாலும் அதில் ஒன்று மட்டும்தான் மற்றதை பில்லை தட்டிட்டு உள்ள போய் கருவாகி உருவாகி மனிதனாக குழந்தையா பிறக்குது. அந்த மாதிரி பிறந்தவர் தான் நீங்க. முதல் பந்தயத்திலேயே வெற்றி பெற்றவர்கள் தான் நீங்க. யோசிச்சு பாருங்க, அப்பெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது, கைகள் கிடையாது, கால்கள் கிடையாது, கண்கள் கிடையாது. ஆனாலும் கூட அந்த பந்தயத்தில் நீங்கள் வெற்றி பெற்று இங்க மனிதனாக பிறந்திருக்கிறீங்க. அப்ப இப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு பயம்? இப்ப மட்டும் ஏன் தோல்வியை பத்தின ஒரு பயம் உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு, மோட்டிவேட் பண்றது நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. நான் ஜெயிச்சா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட ஏன் சவால்களை பார்த்து பயப்படுறீங்க நண்பர்களே? ஏன் தோல்விகளை பார்த்து பயப்படுறீங்க? இங்க போராட்டங்கள் இல்லாம சவால்கள் இல்லாம வாழ்க்கை யாருக்குமே கிடையவே கிடையாது. முதல் பந்தயத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு வந்த நீங்க இன்னைக்கே விட்டு கொடுத்தலாம்னு யோசிக்கிறீங்க. ஏன் இதை விட்டுருப்பான்னு யோசிக்கிறீங்க? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, சவால்களை சந்திச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் வெற்றி ஒரு நாள் கை கூடும். அப்படி ஒரு வெற்றி நீங்கள் விரைவில் அடைய எனது மனப்பூர்வ வாழ்த்துக்கள். சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.